திடீர்னு உனக்கு என்னாச்சு? இப்ப இருக்கிற ப்ராப்ளத்தோட பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சா என்ன? நீ பாரு, எனக்கு முன்னாடி இப்போ டபுள் ப்ராப்ளம் இருக்கு. நான் மாட்டிக்குவேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே? ஏய், நீ ஒரு வேலை பண்ணு. இப்ப முன்னாடி போ. உன் துப்பட்டால படாம ஒரு அடி நான் பின்னாடி ஏய் ஹலோ, முதல்ல நீ போ, உனக்கு பின்னாடி நான் வரேன். அப்பதான் என் துப்பட்டாவை காப்பாத்திக்க முடியும். புரிஞ்சுதா? என்ன பொறுத்த வரைக்கும் துப்பட்டாவோட எதிரி நான் இல்ல, அந்த துப்பட்டா தான் எனக்கு எதிரி. அத முதல்ல எதுக்கு வாங்குற? எதுக்கு துப்பட்டா வாங்குறேனா? என்ன கேள்வி இது? சமீர், என்னாச்சு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? உடனே சார்ஜ் போடணும். சார்ஜர் இருந்தா கூட சீக்கிரமா கூட. ஒரு நிமிஷம் கூட. எதுக்கு இப்படி கத்துற? ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி. ஒரு நிமிஷம். நான் ரொம்ப நேரமா இந்த ஆடியோ ரெக்கார்டிங்க செக் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஷர்லி நம்ம இதுல நிறைய பேசிருக்காங்க. ஆனா இந்த போன் இருக்கே, கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாத. பேட்டரி சார்ஜ் போட்டா சார்ஜ் கிடைச்சிரும். இது ஸ்லாம் புக் பிக்சர்ஸா என்ன? ஆமா. காட்டு. இந்த ஸ்லாம் புக்கை என்ன பண்ணிருக்காரு பாரு. எல்லா போட்டோஸும் கிழிஞ்சு இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இது கர்ணனனோட வேலை தான். அவர் தான் ஸ்லாம் புக் மொத்தத்தையும் கிழிச்சிருக்காரு. இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, சூஸ் பண்ணி ஸ்மைலி பிக்சர்ஸா போட்டுட்டு இருக்கா. அதோ ரிஷப் சார் கூட இருக்க மாதிரி. ஒன்னு தெரியுமா ஸ்ருதி, நீ சொன்ன நம்ப மாட்டேன். ரிஷபன் அந்த ஸ்லாம் புக்கை பார்க்கும்போது அந்த பிசாசை பார்த்து எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆனார் தெரியுமா? அந்த பொண்ணு எல்லாரும் என்ன மாயமந்திரம் பண்ணிருக்காளோ தெரியல. எங்க இருந்து வந்தாலும் ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஷர்லின படிச்சது அந்த கடவுளா இல்லனா பிசாசா? ஒரு நிமிஷம் புடி, போன் கொஞ்சம் சார்ஜ் ஆயிருக்கும். ஆன் ஆயிடுச்சு. அப்படின்னா ஷர்லினுக்கும் பிருத்திவிக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? வா, ஒருவேளை ஷர்லின் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிட்டானா அப்புறம் என்கிட்ட எதுக்காக கேக்குற? என்ன இது, இவ்வளவுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கா? மொத்த ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகல போல இருக்கு. ஒருவேளை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போன் சார்ஜ் இல்லாம டெட் ஆயிருக்கும். நீ கவலைப்படாத ஸ்ருதி. ஷர்லினோட அம்மா கிட்ட நீ என்னெல்லாம் பேசுனியோ அத கர்ணனா கிட்ட பிரீதா கிட்டே சொல்லிடு. அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, கரண் சாருக்கும் பிரீதாக்காவுக்கும் எனக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது தெரியும். இந்த ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருந்தா பக்கா ஆதாரம். எப்படியும் பிரீதாக்கா 5% என்ன பிலீவ் பண்ணுவா. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அவன் நம்புவாளா என்ன? என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நீ போய் முதல்ல சொல்லிரு. கர்ணன் எங்க போனாரு? பிரீதாவையும் காணாமே. எனக்கு தெரியும், பிரீதாக்கா பாட்டி ரூம்ல தான் இருப்பாங்க. போலாமா? செக் பண்ணி பார்க்கலாம். போன் எடுத்துக்க. வா, சீக்கிரம் போய் தேடலாம். எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஏய் அக்ஷய், ஒரு நிமிஷம். நீ எங்கேயாவது கர்ணனாவை பாத்தியா? கரண் வீட்டுல இல்லையே. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓ, தேங்க்ஸ் மேன். ஓஹோ, அப்ப நீங்க கிருத்திகாவை பார்க்க வந்தீங்களா? ஆமா. இப்பலாம் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி தெரியல. இங்க அடிக்கடி வராம தான் நல்லா இருக்கும். ஏன்னா என்ன பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. அதனாலதான் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். ஜோக்கியா? ஆஃப் கோர்ஸ் மேன். பை. அக்ஷய் ஏன் இப்படி விசித்திரமா பேசிட்டு போறான்? என்னாச்சு? ஏன் உன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? எனக்கு இவன் பேசுனதை கேட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இல்லையே, எனக்கு ஒன்னும் அப்படி தோணலையே. நல்ல பையன்தான். எனவே வா வா. வா. டாக்டர் ஆல் டன். செக்கப்லாம் முடிஞ்சது. ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டாக்டர், ஆனா நீங்க சீக்கிரமா அபார்ஷன் பண்ணிடுங்க. இந்த பிரெக்னன்சி எனக்கு ஒரு பாரம் ஆயிடுச்சு. நீங்க சீக்கிரமா பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஷர்லின், இந்த குழந்தைய நீ பெத்தெடுத்து தான் ஆகணும். வாட்? எஸ், இத விட்டா உனக்கு வேற வழியே இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? ஐயோ, நீ ஒரு டாக்டர். உன் டியூட்டி மட்டும் பாரு. சோஷியல் சர்வீஸ் பண்ண நீ யாரு? இதுக்கு முன்னாடி என் கூட வந்த ஆள் யாருன்னு நீ கேட்டுட்டு இருந்த. இப்போ உன் முடிவை என் மேல திணிக்க பாக்குற. இது மாடர்ன் உலகம். உன் பழங்கால எண்ணத்தை என் மேல திணிக்காத. நான் அபார்ஷன் வேணும்னு கேட்டா அபார்ஷன் நடக்கணும். உனக்கு என்ன வேணும்? உன்னோட மரணத்தை நீயே இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஷர்லின், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. காதை கொடுத்து கேட்டேனா தான் உன் உயிரை நீ காப்பாத்திக்க முடியும். நீ பாட்டுக்கு பணத்துக்கு ஆசைப்படுற டாக்டர் கிட்ட போனேன்னு வை, அவங்க உனக்கு அபார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா மெடிக்கலி உன்னோட கர்ப்பப்பையில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீ மட்டும் அபார்ட் பண்ணிக்கிட்டேனா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா தானே இருந்தேன். ஆனா நானே இப்ப சொல்றேன், உனக்கு அபார்ஷன் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா நீ உன் வயித்துல வளர்ற குழந்தைய பெத்து எடுத்துதான் ஆகணும். உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருந்தாலும் சரி, ஆகலனாலும் சரி.
கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி, உன்னை கட்டிக்க போறவரு உன்னை விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி, உன்னால இந்த குழந்தைகிட்ட இருந்து விடுபட முடியாது. இந்த குழந்தைய நீ உயிரோட விட்டேனாதான் நீ உயிரோட இருக்க முடியும். நீ இத கொல்லணும்னு நினைச்சேனா நீயும் உயிரோட இருக்க முடியாது. நான் சொல்றத கேளு. உன்னோட பிரெக்னன்சி விஷயத்த வீட்ல சொல்லிடு. ஏன்னா உன்னோட இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல உன்னோட வயிறு சீக்கிரமாவே வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். கர்ப்பமா இருக்கிற மத்த பெண்களை விட உனக்கு சீக்கிரமாவே தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா கூடிய சீக்கிரம் உன்னோட பிரெக்னன்சி தெளிவா வெளியில தெரியும். ஓ காட், பிருத்வி கோவப்படுவானே, இப்ப என்ன பண்றது? கரண் சார், ஒன் செல்ஃபி ப்ளீஸ். யா, வா போலாம். அட அட இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இந்த பிரீதா கரண் பாட்டியுடைய ரிப்போர்ட்ஸை வாங்க வந்திருப்பாளா? இல்லைன்னா பிரீதாக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? ஃபீவரா இருக்குமா? ஒருவேளை அப்படி இருந்தா நான் இந்த விஷயத்த கண்டிப்பா ஊதி பெருசாக்குவேன். பிரீதா அவரோட ஹெல்த்தை பத்தி முதல்ல ஏன் கிட்ட சொல்லணும்ன்றது அவளுடைய டியூட்டி. யார் இந்த கரண்? ஏன்னா பிரீதா மேல எனக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு, அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு இல்ல. ஆனா எங்க கரணை கூட்டிட்டு வந்திருக்கா? நான் தான் அவளை கட்டிக்க போறவங்கிறதே அவ மறந்துட்டா. ஐ டோன்ட் லைக் திஸ். பாவனா, ஹாய். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ நேத்து என்கிட்ட சொன்னல, அதாவது அந்த பொண்ணு. கரண் சார், சார் என்னோட பேர் பாவனா. நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். தேங்க் யூ. ஓகே, ஆல் ரைட். நான் சொல்றத கேளு. இங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சார் எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும் சார். அப்புறம் ஒரு செல்ஃபி எடுக்கணும். ஒரே ஒரு செகண்ட் சார், நான் பென் எடுத்து தரேன். ஆக்சுவலா நான் உன்னோட இருக்கும்போது மறந்தே போயிடுறேன். தட் ஐ அம் கிரேட் கரண். எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இல்ல? லிசன், நாம இங்க எதுக்காக வந்திருக்கோமோ அதை ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல? ஐ நோ. நாம இவகிட்ட பேசிட்டு இருந்தா நாம வந்த வேலை கரெக்டா நடக்காதுன்னு தானே சொல்ல வர. வேலையா? இவங்க எந்த வேலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆமா, அதேதான். பாவனா, இங்க ஒரு நிமிஷம் பாரு. சார் இதோ. பவனா, நான் உங்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கறது மட்டும் இல்ல, செல்ஃபி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஐ மீன் யூ கேன் கிளிக் a செல்ஃபி வித் மீ. ஆனா இங்க சில பேருக்கு பேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ மேடம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிடு. சரி. பாவனா, இன்னைக்கு நீ என்கிட்ட அந்த பொண்ணு ஷர்லின் வரப்போறான்னு சொன்னல, அதுவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட. அவ வந்துட்டா. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட நான் பார்க்கல. அவ சரியான திமிரு பிடிச்சவ. இன்னைக்கு கூட என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டினா. அப்புறம் எங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு. அவ இப்போ டாக்டர் சீமா கூட தான் இருக்கா. இன்ஃபேக்ட் ஒரு பேஷண்ட்டும் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா டாக்டர் சீமா அவங்க வெயிட் பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டாக்டர் சீமா கூட அவ பேசிட்டு இருக்கா. ஓகே, தேங்க் யூ. வா போலாம். சார் ஒரு செல்ஃபி. இவ்வளவு ஹெல்ப் பண்ணால, இவ கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 1 minute. கம். சார் பாருங்க. மேம், நீங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் ஷர்லினை டாக்டரோட பார்த்துட்டாங்கன்னா எங்க மொத்த விளையாட்டும் இங்கேயே காலி ஆயிடும். நான் ஷர்லினை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பியே ஆகணும். ஆனா நான் இந்த இடத்த விட்டு எப்படி நகர்றது? போது விடு பாவனா, மெமரி ஃபுல் ஆயிடும். வேலை முடிஞ்சுதா? போலாமா? I'll see you. ஷெலின், நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் எல்லாம் உனக்கு டீடைலா சொல்றேன். ஓ காட், அவங்க மட்டும் என்ன இங்க பார்த்தாங்கன்னா நான் நல்லா மாட்டிக்குவேன்.
அண்ட் ஒருவேளை அவங்க 2 பேரும் ஷர்லினை டாக்டர் கூட பார்த்துட்டாங்கன்னா நாங்க 2 பேருமே மாட்டிக்குவோம். இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல ஒரு சேஃபான இடத்த தேடி ஆகணும். அப்பதான் அங்கிருந்து ஷர்லினுக்கு கால் பண்ணி கரண் பிரீதா இங்க தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்பதான் அவளும் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பா. ஆனா நான் எங்க ஒளியறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியலையே. அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அவங்க வீட்லயும் எல்லாரும் கவலையா இருப்பாங்க. ஷர்லின் பேபி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கரண் பிரீதா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அவங்க எப்ப வேணாலும் டாக்டர் கேபினுக்கு வந்து சேர்ந்துடலாம். நீ பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அப்புறம் என் குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது தெரிஞ்சா நம்ம 2 பேர் கதையும் அதோட முடிஞ்சிடும். உண்மை வெளியே வந்துடும். நம்ம முகத்தோட கிழிஞ்சிடும். அதோட அவ்வளவுதான். பேபி, ஐ ஹோப் உனக்கு அபோர்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல ஆகலன்னா உடனே இப்பவே இமிடியட்லி அபோர்ஷன் பண்ணு. அப்புறம் அபோர்ஷன் பண்ணும்போது அந்த டாக்டர் கிட்ட கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. ஒருவேளை கரணும் பிரீதாவும் கேபின்குள்ள வந்தா கூட வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. பேச வேணாம்னு சொல்லு. நான் சொல்றது புரியுதா பேபி? இந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா அது கண்டிப்பா உன்னையும் என்னையும் சாகடிச்சிடும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது இல்ல? ஷர்லின் பேபி, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நான் சொல்றது கேக்குதா? ஏதாவது சொல்லு. நான் டாக்டர் சீமா பேசுறேன். நீதான் அந்த பொண்ணை அபார்ட் பண்ணிக்க சொல்லி இவ்ளோ கட்டாயப்படுத்திட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ பண்றது ரொம்ப தப்பு மிஸ்டர். இங்க பாரு, அவளை மிரட்டுறத முதல்ல நிறுத்து. அவ அம்மா ஆக போறா, புரிஞ்சுதா? நீ சொல்றதுக்காகலாம் அவளோட உயிரை அவ பணைய வைக்க முடியாது. இவ்ளோ சொல்லியும் நீ கேட்கலன்னா நான் போலீஸை தான் கூப்பிட வேண்டியதா இருக்கும். இல்ல மேம் அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது வந்து நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. நீ சரியான பொறுப்பில்லாத ஆளா இருக்க. உன்கிட்ட மனிதாபிமானம்னு ஒண்ணு ஏதாவது இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை கொல்லணும்னு நினைக்கிற? இங்க பாரு டாக்டர், ஓவரா பேசிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். Just give the phone to Sherlyn right now. Do you understand? எதுக்கு? அவளை இன்னும் பிரஷர் பண்றதுக்கா? நான் கொடுக்க மாட்டேன். Hello sir. Damn it. என்னாச்சு டாக்டர்? எனி ப்ராப்ளம்? அந்த நர்ஸ் சொன்னா நீங்க எங்க தான் இருக்கீங்கன்னு. அதெல்லாம் விட, உன் போனுக்கு யாரோ கால் பண்ணாங்க. யாரு கால் பண்ணாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா யாரா இருந்தாலும் உன்னை காயப்படுத்துறதுக்கு நினைக்கிறான். நானும் அவனை செம்மையா திட்டி விட்டுட்டேன். ஷர்லின், ஒருவேளை யாராவது உன்னை இவ்ளோ தொல்லை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் நீ அவனுக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்டே பண்ணலாம். இல்ல, அந்த ஆள் பேசுறத கேட்கும்போது நீ பிரெக்னன்ட் ஆனது பெரிய தப்பு மாதிரி அவன் நினைக்கிறான். பேரு சொன்னாங்களா? யாரு கால் பண்ணாங்க? இல்ல, நான் அது போன் எடுக்கும் போது பேரெல்லாம் பார்க்கல. ஆனா யாரா இருந்தாலும் உனக்கு அவன் ஆபத்தானவன். நீ என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? எஸ் டாக்டர். ஹலோ, வாட்ஸ் அப்? உனக்கு என்னாச்சு திடீர்னு? எனக்கு என்ன ஆச்சு? இல்ல, அது என்னமோ ஆச்சு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அங்க என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. இல்ல, எனக்கு அப்படி ஃபீலிங்னா அது சாலிடா ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி உனக்கு அங்க ஏதோ நடந்தது இல்ல? சம்திங். உனக்கு அப்படி என்ன ஃபீலிங் வந்துச்சு? நான் அப்படி என்ன ஃபீல் பண்ணேன்னு சொல்றேன்? அத சொல்லி தானே தெரியணும். ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒண்ணா? இந்த ஏதோ ஒண்ணுக்கெல்லாம் உன் டிக்ஷனரியில ஏதாவது பேர் இருக்கும்ல? இருக்கே. ஜெலஸ், ஜெலசி. ஜெலசியா? எஸ். எனக்கா? கண்டிப்பா இல்ல. நான் எதுக்காக ஜெலஸ் ஆகணும்? ஓ ரியலி பிரீதா, நீ எதுக்கு ஜெலஸ் ஆகணும் நான் கேக்குறேன். அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாவனா என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக என் பக்கத்துல வந்து நிக்கும் போது நீ ஜெலஸ் ஆகல? கண்டிப்பா நான் ஜெலஸ் ஆகல. இங்க பாரு கரண், இப்போ ஒரு பொண்ணு உன்கிட்ட வரான்னு வச்சுக்கோயேன். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கும். ஜெலஸ் எல்லாம் ஆகாது. ஓ, பாவமா இருக்குமா? அது போய் அவ என் தோல் மேல கை போட்டுக்கிட்டு என் கூட இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கும்போது நீ ஜெலஸ் ஆனது அப்பட்டமா தெரிஞ்சது. கண்டிப்பா ஆகல. சும்மா போய் சொல்லாத. என்ன நீ போய் சொல்லாதங்கற? அட, உனக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கு அத பத்தில எந்த கவலையும் இல்ல. நான் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் கூட எனக்கு அது முக்கியமே இல்ல. சீரியஸ்லி. அப்ப நீ அங்க ஜெலஸ் ஆகலங்கற? அந்த பொண்ணு என் கூட செல்ஃபி எடுத்துக்கும் போது. Are you crazy? கண்டிப்பா இல்ல. இங்க பாரு, ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல நீ இருக்கியோ அங்கெல்லாம் நான் ஜெலஸ் ஆக வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள். அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் உன் மண்ணில இருந்து அழிச்சிரு. எப்படி இருந்தாலும் அந்த
பாவனா மாதிரி பொண்ணுங்கெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கேனா? நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. ஸ்ருதி தான் உன்னை கரண் சார்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. நான் என்னைக்காவது உன்னை சார்னு கூப்பிட்டுருக்கேனா? ஐயோ, மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்க பையனை யாரு சார்னு கூப்பிடுவாங்க? அதாவது பொண்ணுங்க எல்லாம் உன்னை ரொம்ப ஹாட்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதா நீ நினைச்சுக்கிற, அப்படி சொல்லவும் செய்யறாங்க. ஆனா என்னைக்காவது நான் உன்னை ஹேண்ட்ஸம்னாவது சொல்லிருக்கேனா இல்லையா? இல்லல. அப்புறம் என்ன? இங்க பாரு கரண், நீ என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஆகாது. என்ன கோவப்படுத்தினா மட்டும் எனக்கு கோவம் வரும். ஐயோ, நீ எத்தனை முறை என் கையை பிடிச்சு கேட்டிருக்க, உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? என்ன ஃபீல் பண்ற? நத்திங். ஒண்ணுமே இல்ல. ஜீரோ. சுத்தமா எதுவுமே இல்ல. இங்க பாரு, நீ என்னோட ட்ரீம் மேன் கண்டிப்பா இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளை பார்த்தாலே எனக்கு வேற மாதிரி ஏதாவது தோணும். உன்னால அப்படிலாம் இருக்க முடியாது. சோ நீ மறந்துரு. இந்த விஷயத்த உன் மண்டையை விட்டு தூக்கி எறி. உன்ன மாதிரி ஒரு டபுள் மென்டல் டாங்கி இருந்தா அவனுக்கு புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போவாவது உனக்கு கிளியர் ஆச்சா? ஓகே, போலாமா? இப்போ ஏதாவது ஆச்சா? இல்ல. இப்போ ஏதாவது ஆச்சா? இல்ல. இப்போ நான் மறுபடியும் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு ஏதாவது தோணுதா? அதை சொல்ல முடியாது பிரீதா. ஒருவேளை நான் தான் உனக்கான ஆளோ? ஆனால் இது வரைக்கும் கனவுல வராமல் கூட இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை உன்னோட மூளைக்கு அந்த விஷயம் எட்டாமல் கூட இருந்திருக்கலாம்ல? பதில் சொல்லு பிரீதா. என்னை நெருங்கும் போது உனக்கு ஏதாவது ஆகுதா? சொல்லு. இதே நீ அடிக்கடி கேக்குற. நான் தான் சொல்றேன்ல, இல்ல. ஓகே, விடு. உனக்கு என்னை நெருங்கி வர்றதுனால எந்த ஒரு ஃபீலும் இல்லைன்னு நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். உன்னால் எனக்கும் எதுவும் தோணல, என்னால் உனக்கும் எதுவும் தோணல. கரெக்ட். சரி, வேலை பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஷெர்லின், நான் சொல்றது கேளு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுறேன்னு கேட்க மாட்டியா?
நீ அந்த டாக்டர் கிட்ட அப்படி என்ன சொன்ன? ஏன் அவங்க இவ்ளோ கோவமா இருக்காங்க? Just shut up. நான் இப்ப சொல்ல போறது நீ சொல்ல போறதை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் சொல்றத கேளு. கரண் பிரீதா 2 பேரும் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டாங்க. அண்ட் இப்ப அவங்க டாக்டர் சீமாவோட கேபினுக்கு வர போறாங்க. அதுவும் உன்னை பத்தி விசாரிக்க. இங்க பாரு, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல், ஓகே? அண்ட் எப்படியாவது நீ அங்க இருந்து உடனே கிளம்பிடு, இல்லனா அவங்க வந்துருவாங்க. அண்ட் ஒருவேளை அவங்க வந்தாலும் நீ அந்த டாக்டர் பேச விடாம பண்ணு. ஒருவேளை கரண் பிரீதா வந்தா அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. அட, ஆனா நான் டாக்டர் கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? அவன் என் பேச்சு கேட்கணும். கரண் பிரீதா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு எந்த உரிமையில போய் சொல்லுவேன்? ஐயோ, இந்த ஷெர்லினோட டேலண்ட் எங்க தான் போச்சு? ஐயோ, ஆக்டிங் பண்ணு பேபி. அந்த டாக்டர் முன்னாடி ரொம்ப அப்பாவியா அபலையா மாறிடு. தனிமரமா நிக்கிற ஒரு நல்ல பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணு. நீ அழு, அவ கால்ல விழு, என்ன வேணாலும் பண்ணு. என்ன பண்ணாலும் அவகிட்ட சொல்லு. கரண் பிரீதா கிட்ட எதுவுமே அவ சொல்லக்கூடாது, வாயை திறக்க கூடாதுன்னு. இல்லனா நம்ம கதை தி எண்ட் ஆயிடும். இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். நீ எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பேபி, ப்ளீஸ் 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 ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை நீ குழந்தைக்கு அம்மா ஆக போறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் கதை முடிஞ்சது. வீல் பி ஃபினிஷ். நீயும் நானும் தி எண்ட் ஆயிடுவோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நர்ஸ் சொன்ன ரூம் இதுதான் நினைக்கிறேன். டாக்டர் சீமாவை நம்ம இங்க தான் பார்க்கணும். ஷர்லின் டாக்டர் சீமாவை இங்க தான் வந்து பார்த்தாகணும். அப்படின்னா ஷர்லின் உள்ளதான் இருப்பா. வா. ஆனா கவனமா, ஓகே? அவங்க மெட்டர்னிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட். ஸோ ப்ளீஸ் ஆவேசப்பட்டு எதையுமே நீ சொல்லிடாத. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ப்ளீஸ் அதை நீ மறந்துடாத. முடிச்சிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். வா.